ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சுவை நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் கிரேவி குக்கரில் எப்படி செய்யந்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்குன்னு ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக வந்து எடுத்திருக்கேன். 1.5 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குருமிளகு ஜீரகம் அரைச்சது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா. நான் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான் எடுத்திருக்கேன். ஒரு அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். அதில் வந்து 2லேருந்து 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா நம்ம அறுத்து வச்ச வெங்காயம் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வந்து வணக்கி விடுங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு சேர்த்தி வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போது அதுவும் வந்து ஓரளவுக்கு வணங்கினதும் நம்ம வந்து தக்காளியும் மல்லித்தழையும் வந்து சேர்த்திக்கலாம். தக்காளி மல்லித்தழையும் சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வந்து வணக்கி விடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசியணும். நல்லா மசிகிற அளவுக்கு வந்து வணக்கி விடுங்க. இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா வந்து நான் சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துனா போதும். இதையும் வந்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ இதையும் வந்து நல்லா வணக்கி விடுங்க. இந்த மசாலா சேர்த்ததும் அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வணக்கி விடுங்க. இது வந்து நல்லா வணங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம 1/4 கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து சேர்த்திக்கலாம். நான் இந்த அளவெல்லாம் வந்து 1/4 கேஜிக்கு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து 1/2 கேஜி எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து டபுளாக சேர்த்திக்கோங்க. இப்போது இதையும் வந்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்ற வேணாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இப்போ ஒரு 4 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டு இது வந்து 4வது விசில். இப்போது குக்கர் வந்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த அளவுக்கு கொதிக்க விட்டு நம்ம அரைச்சி வச்ச குருமிளகு ஜீரகத்தூள் வந்து போட்டுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால் இதை வந்து பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போது நல்லா வந்து கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்திங்கன்னா ரைஸுக்கு வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து வற்றிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நான் வந்து ஆறும்போது இது வந்து நல்லா கெட்டியாகி வரும். இப்போது இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தேங்காய்யும் சேர்த்து இறக்குங்க. நல்லா மணமாக இருக்கும். இப்போது சூப்பராக வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதும் வந்து இன்னும் நல்லா வந்து கெட்டியாகி வரும். ரொம்பவே வந்து சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சுவை நேரம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி